ஆலங்குடியில நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு செய்தியா மாறணுமா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நியூஸ் 55 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆலங்குடியோட எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆலங்குடி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் அமைச்சர் மெய்யநாதன் அவர்கள் ஆலங்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் திருமதி சோபா மற்றும் திரு ஜபருல்லா முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன், தலைவன் வெற்றி பெறுவதை விட இயக்கத்தின் தொண்டன் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவர்கள்தான் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் என்று குறிப்பிட்டார். தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தொண்டர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு முன்னோடியாகவும் நம் கழக தலைவரும் துணை முதல்வரும் திகழ்வதாக தெரிவித்தார். நிச்சயம் ஹேட்ரிக் வெற்றி பதிவு செய்யப்படும் என்று உறுதிபட அவர் தெரிவித்தார். துணை முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாங்க. அப்போ தன்னுடைய வெற்றியை காட்டிலும் அந்த மெய்யநாதனுடைய வெற்றி எனக்கு மிக முக்கியம்னு சொல்றது மிகப்பெரிய வைரலாக இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவர் அவர்களும், வருங்காலத்தை தமிழகத்தை வழிநடத்துகின்ற இளந்தலைவர் அவர்களும் ஒரு தலைவர் வெற்றி பெறுவதில் அந்த இயக்கத்தினுடைய தொண்டன் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வு படைத்தவர்கள். அந்த அடிப்படையில் தான் தலைவர் எனக்கு 2வது முறையாக வாய்ப்பினை தந்து அமைச்சரவையிலும் இடம் தந்தார். இந்த அமைச்சரவையில் 5 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கான உறுதுணையாக இருந்தவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள். அவர் இந்த செய்தியை சொல்லியிருப்பது எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியானது. அந்த அடிப்படையில் தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும், தொண்டர்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், தொண்டர்களை எப்படி பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் ஈடில்லா தலைவர்கள். ஹேட்ரிக் அடிச்சிட முடியுமா? கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக.